என்னப்பா கூலி வேணும்? நான் புட்டு அவிச்சு அதை விற்கிறேன், நான் என்னப்பா கொடுக்க முடியும்? வேற ஒண்ணு கொடுக்க வேண்டாமா? உதிர்ந்த புட்டெல்லாம் எனக்கு கொடு. அவ அவிக்கிற புட்ட கூட நிக்க மாட்டேங்க, ஊங்குது. நல்லா தின்னு போட்டு துண்டுல வாங்கி முடிஞ்சுக்கிட்டு கூலி அந்த இடத்தை அடைக்க போறான். சுக்கநாத பெருமான் வேலையை பத்தில அங்க போய் நல்லா ஜோர மீதி இருக்கிற புட்டை தின்னாரு. ஒரு மரத்தடியில படுத்தாரு. தலாணி வேணுமே, அந்த கூடையை தலாணி வச்சுட்டாரு. மகாராஜா வந்தாரு. இந்த இடம் தான் அடவா தண்ணி இங்கிட்டு போயிட்டு யாரு? இந்த வந்தி பிராட்டி கூலியாளர் பெறப்பட்டார். ஒரு அடி, அவ்வளவுதான். பிரபஞ்சத்துல அவ்வளவு உயிர் இருக்கும் அடிபட்டு. தொப்புல கிடக்கிற பிள்ளைக்கு முதல் அடி. தாயின் வயிற்றுல கரு, அது கட்டண பரிசு படைத்து அருணும் பெண் சுமந்த பாகத்தன் பெமான் பெருந்துறையான் விண் சுமந்த கீர்த்தி பியன் மண்டலத்தீசன் கண் சுமந்த நெற்றி கடவுள் கலி மதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானா சிவருமானுடைய பெருங்கருணை புன் சுமந்த முதல் அடி வந்தார். புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானாய். அப்படிப்பட்ட கடவுள் சிவருமான். விறகு வாங்கலையோ, விறகு வாங்கல விளைவிக்கிறது. வளையல் வாங்கலையோ, வளையல் வாங்கலோ விளைவிக்கிறது. ராத்திரி நடு ராத்திரி 12 மணிக்கு கொட்டுகிற மழையில அமாவாசை இருட்டுல இளையான்குடி மாறனானா விட்டு கதவை தட்டி எனக்கு வயிறு விஷயம். அவங்க சாப்பிட்டே 3 நாள் ஆச்சு. ராத்திரி 12 மணிக்கு போதும் வைகிற்று போமிடம் வேறில்லை. அந்த அம்மா சொல்ல அடியார் செய்யணும். ராத்திரி நேரத்தில் யார்கிட்ட போய் கடை வாங்குறது? அதோ நீ மழை வச்சிருக்கு, வயல்ல நெல்லாம் மிதக்கும், அதுக்கு வாரி கொண்டு வாங்க, அது அரிசியை சமைத்த. இப்படி ஒரு அம்மா பார்க்கிற இல்லறத்துல இருக்காங்க, அப்படி செய்யணும். கணவன் எதை கட்டாலும் இல்லை இல்லைன்னு சொல்றாரு. கேஸ் சிலிண்டர் காலி, அரிசி இல்லை, பொழுதனைக்கு இல்லைங்கிற வார்த்தை வந்து அந்த வீடு உட்படாது. இங்கெல்லாம் அப்படி இல்லை. எல்லாருமே நல்ல மன மகிழ்ச்சி சொல்லுகிறேன், இல்லைங்கிற வார்த்தை. அந்த அம்மா அப்படி வாரி கொண்டு வந்த அந்த நனைஞ்சு போன நெல்ல கூரையில் இருக்கிற அந்த வரிசையை அவர் வெட்டி கொடுக்காத அடுப்புல மூட்டி வறுத்து அழகாக்கி அரிசியாக்கி அமுது வைக்குங்க. ராத்திரி 1 மணி 2 மணிக்கு கூட அமுது படைக்கிறதுக்கு கறி அமுது வேணுமே. பீட்ரூட்டு கேரட்டு எங்க போய்வாங்க? இவங்களே 3 நாள் பட்னி. என்ன செய்ய? ஃப்ரிட்ஜில் காய்கறி வச்சிருக்காங்க கிடையாது, ஒன்றும் செய்ய வேண்டாம். நேரம் வீட்டு கொல்லப்புறத்துக்கு போன அவர் போனார். அங்க கீரை, பசுங்கீரை, பாச பயிர் அடிப்பார் போல அறிஞ்சார். அந்த அம்மா கையில் இருக்கிற அந்த அம்மா ஒரு கீரையை வச்சுக்கிட்டு 6 வகையான அமிர்தத்துக்கு படைச்சாங்க. எப்படிப்பட்ட ஸ்கில் பார்த்தீங்களா, திறமை. ஒரு கீரையை 6 சுவையுள்ள அமுதமாக படைத்த உத்தமி இளையான்குடி மாறனாருடைய மனைவியா. எல்லாம் படைச்சாச்சு. சுவாமி சாப்பிடவாங்க. அந்த அடியார் பசியோடு படுத்திருக்காரு திணையில. வாங்க எல்லாம் ரெடியாச்சு சாப்பிடுவாங்க. அவன் சொல்ற ஆழகம் இவ்வளவு செஞ்சுட்டு அதை சாப்பிடாம மறைஞ்சிட்டார். மாலைக்கு அரியநாதன் வடி ஒரு ஜோதியாகி சாதவே மயங்குவார்க்கு சங்கரன் தான் மகிழ்ந்தே ஏலவார் குழலால் தன்னோடு இடபவாகனாய் தோன்றி சீலமார் பூசை செய்த திரு தொண்டர் தம்மை நோக்கி அப்படி அருள் பாலிக்கிற நம்ம சாமி. சிறுத்தொண்டனானார் மகனை கறி சமைச்சு கொடுக்கிற போது அந்த கறியை சாப்பிடல, மறந்துடாதீங்க. சிவருமானுக்கு ஈடு இணையில்லை. என்ன தன்மையன் என்று அறியுண்ணா எம்மானை எளிவந்த பிரானை. அடியார் பெருமக்களுக்காக அவர் என்னமும் செய்வார்.
கல்லை கொண்டு எரிஞ்சார் சாக்கியனான, அதை பூவாக ஏற்றிட்டார். வில்ல கொண்டு அடிச்சார் அர்ஜுன பகவான், அருமையா ஏற்றிட்டார். செருப்பு காலை கொண்டு தன் திருமுகத்தை முதி வீச்சார் கண்ணப்ப நாயனார். இப்ப வித்யாசாமி எவ்வளவு வெளிவந்தவரான் பார்த்தீங்களா? எளிவந்த பிரானை என்ன தன்மையில் என்று அறியுண்ணானை, எளிவந்த பிரானை என்ன தன்மையன் என்று அறியுண்ணா எம்மானை, எளிவந்த பிரானை அன்னம் வைகும் பயற்பழனத்து அணி ஆரூரானை. திருவாரூர்ல தெப்பு குளத்துல அழகா அன்னப்பட்சி நிறைய இருக்கு. அன்னப்பட்சி இப்பொழுது இல்லை. அன்னப்பட்சி எப்படின்னா அழகுமயமான பறவை, தண்ணீர்ல இருக்கிற பறவை, வாத்து மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆனா அதை விட ஒரு பேராற்றல் அன்னத்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, பாலையும் தண்ணீரையும் கலந்து வச்சா பாலை மாத்திரம் குடிச்சிட்டு தண்ணியை கட்டி இப்படி வீட்டுக்கு கூட ஒரு அன்னப்பட்சி பெருந்தா நல்லா இருக்கும். பால்காரங்களுக்கு போன பிறகு ஒரு மண்டையில அந்த அன்னப்பட்சி குட்டி 1 லிட்டர் பால்ல 100 தான் பால் தேர்ந்திருக்கு, 900 தண்ணி. இங்க இல்ல பால்கார போய் சொல்லிடாதீங்க, வருஷம் அடிச்சுக்கணும். அது மாதிரி அடியார் பெருமக்கள் எல்லாம் எது நல்லது எது தீமையானது என்று பிரித்து அறியக்கூடிய பேராளர் வாழ்ந்த இடம் ஆறு. சும்மா பெருமன அலங்காரம் சொல்ல, அன்னம் வைகும் பயற்பழனுக்கு அணி ஆரூரான மறக்கலும் ஆமே. மறக்கலாமா? சுந்தரம் இப்படி அப்பாவையும் அம்மாவையும் மறக்கலாமா? நம்முடைய தலைவனையும் தலைமையும் மறக்கலாமா? நமக்கு உயிருக்கு உயிராக இருக்கிற உத்தமனை மறக்கலாமா? சுந்தரம் கேட்கிறாங்க இங்க வச்சு திருவாரூர்ல. அப்புறம் அந்த ஆரூருடைய பெருமானுடைய பேரை வச்சு ஒரு திருக்கூட்டம் இங்க இருக்குத, எப்படி பொருத்தமான பேரு பதில ஆரூரா சிவனடியார் திருக்கூட்டம். இப்படி ஒரு திருநாமத்தை கோவை பேர் வச்சுக்கலாமே, கோயம்புத்தூர் சிவனடியார் திருக்கூட்டம் வச்சுக்கலாமே, செல்வபுரம் சிவனடியார் திருக்கூட்டம் வச்சுக்கலாமே, கொங்கு நாட்டு சிவனடியார் திருக்கூட்டம் வச்சுக்கலாமே. இங்க இருக்கிற ஆரூர் கிருஷ்ணன் பதில அதுதான் அங்க அருமையான அம்சம். திரு ஆரூர் பெருமானுடைய புகழையெல்லாம் பாடுகின்ற பாங்கினை நினைத்து நினைத்து ஆரூர் நமக்கெல்லாம் 61 நாயன்மார்களை அடையாளம் காட்டிய ஊர் திருவாரூர். கனகராஜருடைய இல்ல கோயில பார்த்தா உள்ள போனோன்னு ஒரு பிரமாண்டமான 63 நாயன்மார்கள் அற்புத கோவில் திகழ்கிறது. சுந்தரமு சுவாமிகள் தேவாசிரியர் மண்டபத்துடைய அப்படி கிராஸ் பண்ணி போறார். அந்த மண்டபத்தில் ஏகப்பட்ட அடியார் பெருமக்கள் இருக்கிறார்கள். அவர் வணங்குறார். விரண்மண நாயனார் கோவந்திருச்சு, அடியார வணங்காம போற சுந்தரர் நமக்கு பரமானவர், இவரை ஆட்கொண்ட சிவருமான பொறுப்பு எப்படி இருக்குவார்? விரண்மண நாயருக்கு அவ்வளவு கோபம், அடியார மதிக்கலைன்னா அதனால திரும்பி பார்க்கலாம், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், அடியாரை மதிக்காத தப்பு தான், அவருடைய பெருமானே அடியார் புகழெல்லாம் பாடுறதுக்கு எனக்கு வழிகாட்டுப்பான்னு சுந்தர பெருமான் அழுகிற. தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன். சிவபெருமான் அடியெடுத்து கொடுக்கறங்க சுந்தர பெருமானுக்கு. அப்படி கிடைச்சதுதான் திருத்தொண்ட தொகைங்கிற ஒரு அற்புதமான தேவா. தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து புயவனார் அடியேன், இல்லையே என்னாக ஏற்பகைக்கும் அடியேன், இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியே, விரிபொருள் சூழ் குன்றையார் விரண்மிண்டற்கு அடியேன், அடிமன் உண்டையந்தார் அமர் நீதிக்கு அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆடே. சைவ சமயத்திலே உயிர் நாடியே இதுதான். 63 நாயன்மார்கள் வாழ்ந்து காட்டினார். இப்படித்தான் சைவம் வாழ வேண்டும். அடியார்கள் வழிபாடு செய், சிவாலய வழிபாடு செய், குருவை வழிபாடு செய். 3 வழியை கட்டினது 63 நாயன்மார்கள். அங்கே உதயமானது திரு